விமான நிலையங்களில் இணையதள சேவை காலை முதல் முடங்கியிருப்பதால் சென்னையில் 20 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தற்பொழுது இந்த குளறுபடி காரணமாக விமான நிலையத்தில் பயணிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். காலை முதலிலிருந்தே மைக்ரோசாப்டினுடைய இணையதள சேவை என்பது முடக்கப்பட்டு இருப்பதால் தொடர்ச்சியாக விமானத்தில் பயணிப்போர் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை விமான நிலையத்தில் ஒரு பதற்றமான சூழல் என்பதுதான் நிலவி வருகிறது. 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அந்த விமானங்களில் முன்பதிவு செய்து பயணிப்போர் கடும் அவதி என்பதனை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக தற்போது ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் காட்டியுள்ளதை போலவே இண்டிகோ ஊழியர்களிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் விமான பயணிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இண்டிகோ அவர்களுடைய அந்த எதிர்ப்புகளை தெரிவித்து வாசகங்கள் என்பதும் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு அவர்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கை என்பதையும் தொடர்ச்சியாக கொடுக்கிற நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது. முறையான பதில்களை பயணிகளிடம் தெரிவிக்காததால் கடும் கோபத்தில் விமான பயணிகள் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கின்றனர். ரத்து செய்யப்பட்ட விமானத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட விமான பயணிகள் தங்கும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர். குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட விமானங்கள், அதாவது புறப்பாடு விமானங்கள் 14ம் அதே போல வருகை தரக்கூடிய விமானங்கள் 14 என மொத்தம் 28 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்க நிலையில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகி இருப்பதால் பயணிகள் தொடர்ச்சியாக கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். மைக்ரோசாப்டினுடைய இந்த தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக இணையதள சேவை என்பது முடக்கப்பட்டிருப்பதால் இதனுடைய சேவை என்பது தொடர்ச்சியாக முழுவதுமாகவே முடக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலுமே முழுமையாக இதனுடைய பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்றும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். தற்போது நம்மிடையே பயணி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க போறதுக்கு இருக்கீங்க? நாங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். 11 o'clock ஃப்ளைட்டுன்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ ஃப்ளைட் கேன்சலுங்கிறாங்க. ஆனால் அக்காமடேஷனும் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கோம். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை பல மணி நேரமாக நீடிச்சிருக்கு. உங்களுடைய கோரிக்கை தங்கும் வசதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இண்டிகோ ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க உங்களிடம்? இண்டிகோ ஊழியர்கள் அக்காமடேஷன் கிடையாது, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரீஷெடியூல் பண்ணி தரோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நாளைக்கு காலைல 10 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் தங்கறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் என்பது செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? வேற எந்த மாதிரி சொல்கிறாங்க? அக்காமடேஷன் செஞ்சு தர முடியாது, வெயிட் பண்ணுங்கள், ரீஷெடியூல் பண்ணி தரோங்கிறாங்க. ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லை. காலையில் 10 மணிக்கு தான் ரீஷெடியூல் டைமே கிடைக்கும் போல இருக்கு. தொடர்ச்சியாக தங்கும் வசதியாவது பயணிகளுக்கு செய்து தர வேண்டும் என்பதே விமான பயணிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே போல இண்டிகோ ஊழியர்களிடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பயணிகளையும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் சொல்லி அவர்களுக்கான அந்த தாமதம் என்பதையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி இருக்கின்றனர். இதுவரையிலுமே கோவை, நெல்லை, மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக கொச்சி, திருவனந்தபுரம், அதே போல கொல்கத்தா, டெல்லி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட 14 புறப்பாடு விமானங்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இதுவரை கண்டிராத ஒரு விமான ரத்து என்பது இன்று நடைபெற்று இருப்பதால் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து இருக்கின்றனர். தொடர்ச்சியாக மாலை முதலிலிருந்தே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் பல்வேறு விமான நிலையங்களில் இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் பொறுத்தவரையிலுமே ஆயிரக்கணக்கான பயணிகள் இதுவரையிலுமே உள்ளே 500க்கும் மேற்பட்டோரும் அதே போல வெளியே 200க்கும் மேற்பட்டோரும் தொடர்ச்சியாக காத்திருக்கக்கூடிய நிலை என்பதுதான் ஈடுபட்டு இருக்கின்றனர். சர்வதேச அளவில் இந்த பிரச்சனை நீடித்து வருவதால் சென்னை விமான நிலையம் உட்பட பல்வேறு விமான நிலையங்களில் இந்த விமானத்தில் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் கடும் சிரமத்திற்கு சந்தித்து வருகின்றனர். மைக்ரோசாப்ட் நிறுவனமும் இதற்கான அந்த கோளாறை சரி செய்யக்கூடிய பணி என்பதனை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய நிலையில் மேலும் அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை என்பது மாறி இருக்கிறது. குறிப்பாக விமான நிலையங்களில் இந்த புக்கிங் வசதி என்பது செய்யப்படாத நிலையில் போர்டிங் பாஸில் கையின் மூலமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய போர்டிங் பாஸ் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தன. தற்போது 1 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலுமே அந்த போர்டிங் பாஸையும் தரக்கூடிய நிலை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்ளே அனுமதிக்கப்பட்ட பயணிகளும் தற்போது வரையிலுமே அனுமதிக்காமல் இருக்கின்றனர். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய விமான பயணிகளையும் சரி செய்யக்கூடிய வகையில் தான் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு
ஈடுபட்டு வருகின்றனர். கூடிய விரைவில், அதாவது நள்ளிரவுக்குள் இந்த இணையதள சேவை முடக்கம் என்பது சரி செய்யப்படும் என்றும் மைக்ரோசாஃப்ட் மூலமாக தெரிவித்து இருக்கின்றனர். இந்த பிரச்சனை தீர்த்ததற்கு பிறகாக 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இறங்குவதற்கான அந்த விமானம் என்பதும் தொடர்ச்சியாக இந்த சிக்கலை சந்தித்து இருப்பதால் அவர்களுக்கான அந்த நெட்வொர்க் சிக்னல் என்பது சரியாக கிடைக்கப்பெறாததாலும் தரையிறங்குவதிலும் பல்வேறு விமானங்கள் தொடர்ச்சியாக இந்த நிலை சந்தித்து வருகின்றன. சென்னை மட்டுமல்லாமல் இந்தியா சர்வதேச அளவிலான இந்த இணையதள சேவை முடக்கம் என்பதால் 1400க்கும் மேற்பட்ட விமானங்கள் என்பது இன்று பாதிப்பை சந்தித்திருக்கிறது. விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ்.